உங்களுடைய எண்ணங்களுக்கு, அதாவது நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கிற விஷயங்களுக்கு மத்தவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு காந்த சக்தி இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம், இது பலருக்கும் நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம உடல் வலிமை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஆனா மனசோட உண்மையான வலிமை பத்தி அவ்வளவா தெரியாது. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆழ்ல அலசல்ல புலியூர் கேசிகன் மற்றும் ஸ்ரீதவன் எழுதின மனோசக்தி பாகம் 2 அப்படிங்கிற முழு புத்தகத்தோட சாராம்சத்தை நம்ம பார்க்க போறோம். ஆமா, இந்த புத்தகம் சும்மா மேலோட்டமா தத்துவங்கள மட்டும் பேசல. நம்ம உடம்புலயும் மனசுலயும் புதைஞ்சு கிடக்கிற அபாரமான சக்திய எப்படி வெளிப்படைய செய்யறதுங்கிற அறிவியல் அப்புறம் ஆன்மீக ரகசியங்களை ரொம்ப ஆழமா விளக்குது. கண்டிப்பா. இது ஏதோ மாயாஜால கதை இல்ல. இதுல இருக்கிற நுணுக்கங்களை நம்ம உடைத்து பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மனோசக்தி, அதாவது மைண்ட் பவர்னா என்ன? அது எங்கிருந்து வருதுன்னு ஆசிரியர் சொல்றாரு? சொல்லப்போனா ஆசிரியர் இத ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச கோணத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த அகிலம் முழுக்கவும் நீக்கமற நிறைஞ்சிருக்கிறது ஒரு மகா சக்தி. அது ஆன்மீகத்துல பராசக்தின்னு சொல்வாங்க. ஓகே. அப்போ அறிவியல்ல அத காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லலாமா? மிக சரி. அந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு சின்ன துளிதான் மனிதனோட மனம் அப்படிங்கிறது புத்தகத்தோட வாதம். நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மற்ற உயிரினங்கள், செடி கொடிகள்லாம் இயற்கையோட விதிப்படி தான் வாழுது. ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மனிதனால் மட்டும்தான் தன்னோட விதிய மாத்தி அமைக்க முடியும்னு சொல்றாரு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படியா? என்ன ஒப்பிடாது? இந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய மலைமுகட்ல இருந்து கொட்டுற பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி மாதிரி. அந்த தண்ணி சும்மா கொட்டி ஓடினா அது வீணான சக்தி. நாம வேணா நின்னு அதோட அழக ரசிக்கலாம். ஆமா, கரெக்ட். ஆனா அதே தண்ணிய நாம ஒருமுகப்படுத்தி ஒரு பெரிய டர்பைன் மூலமா இயக்குனா அங்கே ஒரு மாபெரும் மின்சாரம், ஒரு எலக்ட்ரிசிட்டி பிறக்குது இல்லையா? நம்ம மனசும் அப்படித்தானே? எங்கும் சிதறி கடந்தா அது வெறும் குப்பை. அத ஒருமுகப்படுத்தினா அபாரமான சக்தி. வாவ்! ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். அந்த நீர்வீழ்ச்சி ஒப்பீடு இந்த புத்தகத்தோட மைய கருத்தை அப்படியே பிரதிபலிக்குது. நீங்க சொன்ன அந்த மின்சாரம் தான் மனித உடம்புக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நூலாசிரியர்கள் ஜீவகாந்த சக்தி, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம். இப்போ நீங்க உடம்புக்குள்ள ஓடுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. காஸ்மிக் எனர்ஜி, மனோசக்தின்னு சொல்றதெல்லாம் உயிரியலோட, அதாவது நம்ம உடற்கூறியலோட எப்படி சம்பந்தப்படுது? அது ஒரு நியாயமான கேள்விதான். இதற்கான விளக்கத்தை ஆசிரியர் நம்ம ரத்த அணுக்கள்ல இருந்து தொடங்குறாரு. நம்ம உடம்பு கோடிக்கணக்கான செல்களால் ஆனதுன்னு நமக்கு தெரியும். ஆமா, பயாலஜில படிச்சிருக்கோம். உடம்புக்கு தேவையான சக்தி ரத்தத்தின் மூலமா தான் போகுது. ரத்த சிவப்பணுக்கள்ல இரும்பு அணுக்கள் இருக்கு. இந்த இரும்பு அணுக்களை சுற்றி எலக்ட்ரான்கள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில சுழண்டுகிட்டே இருக்கு. ஓஹோ, ரத்தத்துல இருக்கிற இரும்பு அணுக்களையும் எலக்ட்ரானையும் சொல்றாரா? ஆமா, இந்த நுட்பமான சுழற்சியால நம்ம உடம்புக்குள்ள ஒரு மெல்லிய காந்தப்புலம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் சதா சர்வகாலமும் உருவாகிட்டே இருக்குன்னு புத்தகம் அறிவியல் பூர்வமா விளக்குது. நிஜமாவா? அதாவது நம்ம ரத்தத்துல உள்ள எலக்ட்ரான் சுழற்சியால மனிதனே ஒரு நடமாடும் காந்தமா மாறுறான். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இப்போ ஒரு லாஜிக்கான கேள்வி வருது. கேளுங்க. இவ்வளவு பெரிய சக்தி, ஒரு பிரம்மாண்டமான பேட்டரி எனக்குள்ள இருக்குன்னா, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்களோ நானோ ஏன் டெய்லி மதியம் 3 மணிக்கெல்லாம் பயங்கரமா சோர்வடைறோம்? வாழ்க்கையில பல இடங்கள்ல ஏன் நம்ம சக்தி குறைஞ்சு போகுது? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சக்தியோ எனர்ஜியோ நமக்கிட்ட இயல்பாவே இருக்கு. ஆனா அதை எப்படி தக்க வைக்கிறதுன்னு தெரியாம ஓட்டையான பாத்திரத்துல ஊத்துன தண்ணி மாதிரி நாம அதை வீணாக்குறோம். ஓட்ட பாத்திரமா? அந்த சக்தி எப்படி வீணாகுது? மனிதனை இயக்குற 4 வகையான பசி உணர்வுகள் மூலமா தான் இந்த சக்தி வீணாகுதுன்னு ஆசிரியர் பகுப்பாய்வு செய்யறாரு. 4 வகையான பசியா? ஒன்னு கண்டிப்பா வயிற்று பசியாத்தான் இருக்கும். உடம்ப வளர்க்காது தேவை. மத்த 3 என்னென்ன? முதல் பசி நீங்க சொன்ன மாதிரி வயிற்று பசி. 2வது காமபசி. இது இனவிருதிக்காக இயற்கையாவே வர்ற தூண்டுதல். 3வது ஆசை பசி, அதாவது மனப்பசி. 4வது ஆத்ம பசி. ஆத்ம பசியா அப்படின்னா என்ன? இது மனிதனுக்கு மட்டுமே உரிய மரண பயத்தால தன்னை மீறிய ஒரு தெய்வத்தை தேடி அலையிற உணர்வு. விலங்குகளுக்கு வயிற்று பசி மட்டும்தான் பிரதானம். ஆனா மனிதனுக்கு இந்த 4மே போட்டி போட்டுக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துது. இதுல எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. நீங்க ஆசைப்பசின்னு சொன்னீங்க இல்லையா? ஆசைப்படுறது எப்படி தப்பாகும்? ஒரு மனிதன் ஆசைப்பட்டாதானே அவன் வாழ்க்கையில முன்னேறுவான். கரெக்ட். உங்கள மாதிரி பலருக்கும் இந்த சந்தேகம் வரும்.
ஒரு தெளிவான குறிக்கோளை நோக்கி அளவா ஆசைப்படுறது கண்டிப்பா ஒரு உந்து சக்தி தான். அது ஆசிரியர் மறுக்கவே இல்ல. அப்ப எதை தப்புன்னு சொல்றாரு? வரம்பில்லாத பேராசையத்தான் புத்தகம் ஒரு மனநோய் அப்படின்னு கடுமையா விமர்சிக்குது. இப்ப வெளியில நடக்கிறத பாருங்களேன். இந்த ஆசைப்பசிய மூலதனமா வச்சு வியாபாரிகளும் லாட்டரி மாதிரி குறுக்கு வழிகளும் மனிதர்களை எப்படி ஈர்க்கறாங்க. ஆமா, ₹1 சீட்டு வாங்குனா 1,00,000 பரிசுன்னு சொன்னா உடனே மக்கள் மயங்கிடுறாங்க. அதேதான். அந்த மாய வந்த உடனே மனிதன் தன்னோட நிதானத்தையும் உழைப்பையும் மறந்துடுறான். குறுக்கு வழியில போக துடிக்கும்போது அவனோட மனநிலைய அலைபாயுது. அங்கே அவனோட மனோசக்தியும் எனர்ஜியும் முழுசா உறிஞ்சப்படுது. ஆஹா, பேராசைங்கிற வலையில சிக்கி நம்ம கவனத்தை சிதறடிக்கிறோம். சரி, இந்த 4 பசிய தாண்டி நம்ம மனோசக்திய திருடுற வேற விஷயங்களா புத்தகம் எதை சொல்லுது? மனசோட 13 வகையான தோஷங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசுது. காமம், குரோதம், மோகம், பொறாமை, ஆங்காரன்னு ஒரு 13 குணங்கள். இதெல்லாம் சும்மா தார்மீக ரீதியான தப்பு மட்டும் இல்ல. பின்ன வேற என்ன? இது எல்லாமே நம்ம உடம்போட சக்தியா அப்படியே உறிஞ்சு குடிக்கிற காரணிகள். உதாரணமா குரோதம், அதாவது அதீத கோபத்தை எடுத்துக்குவோம். ஒருத்தன் பயங்கர கோபத்துல இருக்கும்போது அவனோட ரத்த அழுத்தம் எகிரும். ஆமா, நரம்பெல்லாம் புடைச்சுக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அப்படியே டயர்ட் ஆகி உட்காந்துருவாங்க. அது ஏன்னா அவங்களோட மொத்த காந்த சக்தியும் அந்த கோபத்துல வீணாயிடுச்சு. அதே மாதிரி தான் நானே எல்லாம் அப்படிங்கிற அங்காரம், மதுகைடவர்கள் அப்படிங்கிற அசுரர்களை இந்த ஈகோ எப்படி அழிச்சுதுன்னு புராண உதாரணங்கள் மூலமா விளக்குறாரு. இதை நீங்க சொல்லும்போதே எனக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தோணுது. நம்ம ஸ்மார்ட் போன்ல பல ஆப்ஸ ஓபன் பண்ணி அப்படியே விட்டுடுவோம் இல்லையா? ஆமா, அந்த ஆப்ஸ நாம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனா அது பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்து நம்ம போன் பேட்டரிய முழுசா காலி பண்ணிடும். இந்த 13 தோஷங்களும் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் மாதிரி தான் இருக்கு. மிக அருமையான ஒப்பீடு. நாம சோஷியல் மீடியாவுல மத்தவங்கள பார்த்து பொறாமப்படும் போதோ இல்ல தேவையில்லாத ஈகோல இருக்கும்போதோ அந்த பொறாம, கோவம் எல்லாமே பேக்ரவுண்ட்ல ஓடி நம்ம மனோசக்தி பேட்டரிய ட்ரெயின் பண்ணிடுது. 100க்கு 100 உண்மை. ஃபோன் பேட்டரி தீர்ந்து போனா எப்படி அது சூடாகி ஹேங் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம நரம்பு மண்டலமும். இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலனா நரம்புகள் சூடாகி நாம செயலிழந்து போயிடுவோம். சரி, இப்போ இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஸ் க்ளோஸ் செஞ்சுட்டோன்னு வச்சுப்போம். சக்தியை வீணாக்காம ஒருமுகப்படுத்திட்டா அந்த மிச்சமா இருக்கிற எனர்ஜி என்னாகும்? அதுதான் ஒரு மனிதனுக்குள்ள வசீகர காந்த சக்தியா, அதாவது ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷனா மாறுது. வசீகரம்னா அது எப்படி வெளிப்படும்? மத்தவங்கள எப்படி அது ஈர்க்கும்? அது முக்கியமா 3 வழிகள்ல வெளிப்படணும் புத்தகம் சொல்லுது. 1 அவங்களோட கண்கள், 2வது அவங்க குரல், 3வது அவங்களோட ஸ்பரிசம், அதாவது தொடுதல். ஓஹோ, கண்களுக்கு அவ்ளோ சக்தி இருக்கா? கண்டிப்பா. மனோசக்தி நிரம்பிய ஒருத்தர் மேடையில பேசும்போது அவர் கண்கள் ஒரு காந்தம் மாதிரி அங்க இருக்கிறவங்கள கட்டி போடும். இத பத்தி சொல்லும்போது ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்றாரு, கேளுங்க. சொல்லுங்க. நம்ம பேசுற ஒலியோட வேகம் வினாடிக்கு சுமார் 1087 அடி. ஒலியோட வேகம் வினாடிக்கு 1,86,300 மைல்கள். ஆனா மனித மனதோட நினைவலைகள் இருக்கு இல்லையா, தாட் வேவ்ஸ், ம், அதுக்கு என்ன வேகம்? அது கோடிக்கணக்கான மைல்களை எந்த காலதாமதமும் இல்லாம ஒரே நொடியில கடக்கக்கூடிய அபார சக்தி கொண்டதுன்னு புத்தகம் வாதிடுது. எனது நினைவலைகளுக்கு ஒலியை விட வேகமா? வாவ்! இது அறிவியலாளர்கள் மத்தியில ஒரு விவாதத்தை ஏற்படுத்தலாம். ஆனா இந்த காந்த சக்தி, கண்களை பார்த்து மத்தவங்களை ஈர்க்கிறது, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஹிப்னாட்டிசம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதெல்லாம் உண்மையாவே சாத்தியமா? சாத்தியமேனு தான் ஆசிரியர் உறுதியா சொல்றாரு. ஹிப்னாட்டிசம் அல்லது மெஸ்மரிசம் அப்படிங்கிறது சினிமால காட்டுற மாதிரி மாந்திரிகமோ சூனியமோ கிடையாது. அது ஒரு இயற்கையான காந்த சக்தி பரிமாற்றம் தான். அப்படியா? அதுக்கு தாத்த வரலாற்று ஆதாரங்கள் இருக்கா? இருக்கு. அன்டன் மெஸ்மர் அப்படிங்கிற அறிஞர் இத பல வருஷங்களுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காரு. விலங்குகளை வசப்படுத்துறதுல ஆரம்பிச்சு மருத்துவர்கள் நோயாளிகளோட வலியை குறைக்கிறது வரைக்கும் மனோவசியம் பல நல்ல விஷயங்களுக்கு பயன்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், இதை கேட்கும்போது பொதுவா எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். நான் அதை வெளிப்படையாவே கேக்குறேன். தாராளமா கேளுங்க. இந்த ஹிப்னாட்டிசம் அவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா இத கத்துக்கிட்டு ஒரு மோசடி பேர் வழி என் கண்ணை பார்த்து பேசி என்ன அப்படியே மயக்கி என் பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் அவருக்கு மாத்த சொன்னா நான் செஞ்சிருவேனா? இது ரொம்ப ஆபத்தான கலை இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எனக்கும் முதல்ல இந்த பயம் இருந்துச்சு. ஆனா புத்தகம் இது ரொம்ப தெளிவா மறுக்குது. எப்படி மறுக்குது? ஏன்னா ஹிப்னாட்டிசத்தால ஒரு மனிதனோட ஆழமான தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் மீறி அவனை எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செய்ய முடியாது. அதாவது உங்க மனசாட்சிக்கு முரணான ஒரு செயலை உங்களை செய்ய வைக்கவே முடியாது. அது எப்படி? ஹிப்னாட்டிசம்னா மனச ஹேக் பண்ற மாதிரி தானே.
எப்படி தப்பிக்க முடியும்? ஏன்னா மனித மனதோட அடித்தளத்தில் இருக்கிறது அவனோட ஒழுக்கம், அப்புறம் சுய கட்டுப்பாடு. ஒருத்தன் நேர்மையானவனாகவும் ஆழமான மன உறுதி கொண்டவனாகவும் இருந்தா எவ்ளோ பெரிய ஹிப்னாட்டிசம் நிபுணராலும் அவனை தப்பான வழியில செலுத்த முடியாது. ஓ, அப்போ நம்ம உள் மனசு அதை ஏத்துக்காதா? ஆமா, நீங்க மயக்க நிலையில இருந்தா கூட உங்க உள் மனசு அந்த தப்பான கட்டளைய ஒரு வைரஸ் மாதிரி நினைச்சு எதிர்த்து போராடி முறியடிச்சிடும். உங்களோட ஒழுக்கமான மனச எந்த மாயையாலும் வீழ்த்த முடியாது. அது இயற்கையோட பாதுகாப்பு வளையம். அப்பாடா, இது கேக்கும்போது ஒரு பெரிய நிம்மதி வருது. ஆக நம்ம மன உறுதியும் அடிப்படை ஒழுக்கமும் தான் நம்மை காப்பாத்துற கவசம். சரி, இப்போ இந்த மன உறுதியை எப்படி வளர்த்துக்கிறது? நினைச்ச உடனே அது வந்துராதே. கண்டிப்பா வராது. அதுக்கு புத்தகம் காட்டுற மிகச்சிறந்த காலத்தால் சோதிக்கப்பட்ட வழிமுறை யோகாசனங்கள். இங்க நான் ஒன்னு கேட்கணும். யோகானா அது ஒரு உடற்பயிற்சி, ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் தானே. உடம்ப வளைக்கிறதுக்கும் காந்த சக்திக்கும் என்ன சம்பந்தம்? அங்கேதான் பலரும் தப்பு பண்றாங்க. யோகாசனத்தை நம்ம ஜிம்ல பண்ற ஒர்க் அவுட் மாதிரி பார்க்க கூடாது. பதஞ்சலி முனிவர் வகுத்த யோக கலை வெறும் தசைகளுக்கானது கிடையாது. பின்ன அது என்ன? அது உடலையும் நம்ம சுவாசமான பிராணனையும் அலைபாயிர மனசையும் ஒரே நேர்கோட்டில் இடைக்கிற ஒரு செயல்முறை. மூச்சை கட்டுப்படுத்துற பிராணாயாமம் மூலமா எண்ணங்களோட வேகத்தை குறைக்கலாம். அப்போ உடம்பும் மனசும் ஒன்னாகும்போது சிதறி கிடக்கிற உபரி சக்தியெல்லாம் ஒன்னு திரட்டப்படுது. அதாவது சுவாசத்தை ஒரு ஆங்கர் மாதிரி பயன்படுத்தி மனச ஒருமுகப்படுத்துறாங்க. இத படிக்கும்போது எனக்கு தமிழ் அறிஞர் மறைமலை அடிகள் பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ஆமாமா, அவர் ஒரு புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டா சுத்தி இருக்கிற உலகத்தையே மறந்துடுவாராமே. அதேதான், தன் பக்கத்துல யார் இருக்கா, என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஆழ்ந்த கவனம். அந்த மாதிரி ஒரு மன ஒருமை, அதாவது ஃபோக்கஸ் வந்துட்டா நமக்கு அபாரமான நினைவாற்றல் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த உச்சக்கட்ட கவனத்துல மனோசக்தி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஆசிரியர் இன்னொரு படி மேல போய் மனசை முழுசா கட்டுப்படுத்தும் போது சாதாரண மனித அறிவை தாண்டி திரிகால ஞானம் கூட சாத்தியம்னு சொல்றாங்க. திரிகால ஞானமா? அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலத்தையும் உணர்றதா? இது கொஞ்சம் விவாதத்துக்குரிய விஷயமாச்சே. அதுக்கு அவர் என்ன லாஜிக் சொல்றாரு? மனம் காலத்தையும் வெளியையும், அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ கடந்ததுன்னு வாதிடுறாரு. உதாரணமா, ஒரு ஏரியில தண்ணி அலையடிக்கும் போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆமா, தண்ணி கலங்கலா இருக்கும். ஆனா அந்த தண்ணி முழுசா அமைதியானா மேல இருக்கிற வானம் அப்படியே அந்த தண்ணில பிரதிபலிக்கும் இல்லையா? அதுபோல மனதோட அலைகளை முழுசா அமைதிப்படுத்தும் போது பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் தானாகவே அந்த அமைதியான மனசுல பிரதிபலிக்கும். அதுதான் திரிகால ஞானம். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு தத்துவம் இது. சரி, இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. தேவையில்லாத ஆசைகளை தவிர்க்கணும், பேக்ரவுண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணணும், யோகா மூலமா மனசை ஒருமுகப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணுனா வசீகர சக்தி கிடைக்கும், வாழ்க்கையில வெற்றியும் வரும். கரெக்ட். ஆனா இதுதான் வாழ்க்கையோட இறுதி இலக்கா? இதையெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு உச்சநிலை இருக்கா? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. நீங்க சொல்ற பணம், பதவி, வசீகரம் இதெல்லாம் மனோசக்தியால கிடைக்கிற சின்ன சின்ன துணை விளைவுகள், பை ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். இது இறுதி இலக்கு கிடையாது. அப்போ எதுதான் உண்மையான இலக்கு? இந்த உலகியல் விஷயங்கள் எல்லாம் தாண்டி மனச கடந்து உள்ளே ஒரு உள்மனம் இருக்கு. ஆத்மாவோட குரல்னு சொல்லலாம். அங்க இருக்கிற ஒளியை காண்பதுதான் உண்மையான வெற்றி. அவரோட குரலை வச்சு ஒப்பிடுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தன்னையே தெய்வமா உணர்ற ஒரு மனிதனால தான் நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய முடியும்னு சொல்றாரு. ரொம்ப அருமையான விளக்கம். நம்ம பிரபஞ்ச சக்தியும் நமக்குள்ள இருக்கிற ஆத்ம சக்தியும் ஒன்னா கலக்கிற அந்த புள்ளி தான் உச்சக்கட்டம். நாம முதல்ல பேசின அந்த நீர்வீழ்ச்சி உதாரணம் ஞாபகம் வருது. குற்ற தண்ணியும் பிரம்மாண்டமான சமுத்திரமும் எந்த சலனமும் இல்லாம ஒன்னா கலக்கிற இடம். மிக சரியான சுருக்கம். இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க நினைக்கலாம், உலகம் ரொம்ப மோசம், எனக்கு அவ்வளோ அதிர்ஷ்டம் இல்ல, இதெல்லாம் எனக்கு சாத்தியமானு. ஆனா உங்களை சுற்றியுள்ள உலகம் நீங்க நினைக்கிற அளவுக்கு மோசமானதல்ல. உங்கள் எண்ணம் செம்மையானால் இந்த உலகமே உங்களுக்கு கட்டுப்படும். உங்களை நீங்களே ஆழமாக நம்புங்கள். ஏனென்றால் அந்த நம்பிக்கைதான் உங்களை இயக்கும் பிரபஞ்ச சக்தி. நீங்கள்தான் அந்த மாபெரும் காந்தம். இரும்பை ஈர்ப்பதும் குப்பையை ஈர்ப்பதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. ஆமா, அது முற்றிலும் உங்க கையில தான் இருக்கு. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும்.
என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.